இன்றைக்கு நாம் பார்க்குற செடி போகன்வில்லா, அதாவது காகிதப்பூ அல்லது பேப்பர் செடி என்று சொல்வார்கள். இந்த செடி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செடி தான். இந்த செடியை கேரளாவிலும் கன்னியாகுமரியிலும் கடலாசு செடி என்று சொல்வார்கள். இந்த போகன்வில்லா செடி நம்ம நாட்டு செடி கிடையாது. இது எப்படி நம்ம நாட்டிற்கு அறிமுகம் ஆயிடுச்சுன்னா, தென் அமெரிக்காவில் பிரேசில் நாட்டில் ஒரு குழு தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். அப்பொழுது தான் இந்த செடியை கண்டுபிடித்தார்கள். இந்த குழுவின் தலைவர் பெயர் தான் போகன்வில்லே. இதனால் தான் இந்த செடியை போகன்வில்லா என்று பெயர் வைத்தார்கள். இந்த செடி நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துருச்சுன்னா, வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டை ஆண்டபொழுது இந்த செடியை கொண்டு வந்தார்கள். இந்த செடி வேரியல் அமைப்பதற்கு தான் அதிகம் பயன்படுத்தியிருந்தார்கள். நாளடைவில் தான் இது அழகிற்காக அதிகம் வளர்த்தார்கள். இந்த செடி நமக்கு அறிமுகமானது இப்படி தான். சரி நண்பர்களே, இந்த செடியை பற்றி பார்ப்போம். இந்த செடி தரையிலும் செடி தொட்டியிலும் வளர்க்கலாம். தரையில் வைத்தால் இது நன்கு உயரத்தில் வளரக்கூடிய ஒரு செடி தான். இது ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு செடி. இந்த செடி பொதுவாக சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல் என 100க்கு மேல் வெரைட்டியில் இருக்கிறது. இந்த செடியின் கலர் மற்றும் இலையின் கலர் என பல வெரைட்டிகள் காணப்படுகிறது. இதன் தண்டுகள் முள்ளால் காணப்படுகிறது. இதன் பூவிற்கு வாசனை எதுவும் இருக்காது. இதன் கலர் தான் இந்த செடியின் அழகைப்படுத்துகிறது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த செடி ஓரஞ்சு டபுள் பெட்டல் போகன்வில்லா செடி. இது கொத்து கொத்தாக பூக்கும். இதனால் செடி முழுவதும் பூக்களாக காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கிற செடி தொட்டியில் வைத்த ஒரு செடி தான். இது தரையில் வைத்தால் இந்த செடி மிக உயரத்திலும் அடர்த்தியாகவும் காணப்படுகிறது. இதனால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இந்த செடி நான் வாங்கின செடி அல்ல. இது எங்கள் ஊரில் வெளியில் ரோட்டோரத்தில் இது அதிகமாக பூத்து நன்று அழகாக கொத்து கொத்தாக பூத்து இருந்தது. அதிலிருந்து சிறு கிளையை கட் பண்ணி செடி தொட்டியில் வைத்தேன். அதிலிருந்து தான் இந்த செடி எனக்கு கிடைத்தது. இந்த செடியின் மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா, இந்த செடியை யாரும் நட்டது மாதிரி எனக்கு தெரியலை. இந்த செடிக்கு சரியான ஒரு பராமரிப்பும் கிடையாது. இதற்கு யாரும் தண்ணி ஊற்றுறதும் கிடையாது. இது இயற்கையாக பெய்கிற மழையில் தான் இதற்கு தண்ணீர் கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இதற்கு அதிகம் தேவைப்படுவதில்லை. இதனால் அனைவரும் இந்த செடியை வளர்க்கலாம். இந்த செடி மழைக்காலத்தில் நன்றாக வளரும். இதன் இலைகளும் அதிகமாக வரும். இதனால் மழை முடிந்தவுடன் இதை ட்ரிம் பண்ணி விட வேண்டும். இது செடிகள் கிளைகளை கட் பண்ண இதிலிருந்து அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கும். வெயில் காலம் வரும்போது செடி முழுவதும் பூக்களாக நிறைந்து காணப்படுகிறது. இதன் வாட்டரை பார்த்திங்கன்னா, இந்த செடிக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டால் போதும். அது எப்படி என்றால், இந்த செடி ஒரு தடவை தண்ணீர் விட்டால் அது நன்றாக காய்ந்து இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்த்த பிறகு தான் அடுத்த தண்ணீர் விட வேண்டும். நான் இந்த செடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த செடிக்கு தண்ணீர் விடுகிறேன். இதன் உரத்தை பார்த்தோம்னா, இதற்கு NPK 19-19 3 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி இலை, தண்டு மற்றும் இதன் சூட்டில் நன்றாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். பின்னர் 15 நாட்கள் தாண்டி இதற்கு ப்ரீமியம் லிக்விட் ஷீவாட், இது எல்லா ஆன்லைன் இதில் எல்லாம் கிடைக்கும். இதை 1 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். பின்னர் வெயில் காலத்து தொடங்கும் முன்னாடி இதன் சுவட்டில் DAP என்ற உரத்தையே போடுவேன். அதாவது இதன் சுவட்டில் அருகில் போடக்கூடாது, சற்று தள்ளி போட வேண்டும். இந்த DAP உரம் அதிக நர்சரிகள் தான் இதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இந்த செடி பூக்கிறதற்கு மிக உதவுகிறது. இந்த DAP அதிகம் நாம் இதற்கு போடக்கூடாது. இது சிறு சிறு உருண்டையாகத்தான் இருக்கும். சுமார் ஒரு 10 உருண்டை போட்டாலே போதும், செடி நன்றாக பூக்கும். இது பூ இல்லாத காலத்தில் மாட்டுச்சாணம் நாம் இதன் சுவட்டில் போட்டாலே போதும். ஏன்னா இது மாட்டுச்சாணம் போட்டால் இது இலைகள் நன்றாக தளர்த்து வளரும். இலைகள் தளர்த்து வளர்ந்தால் பூக்கள் நமக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். இதனால் வெயில் காலத்தில் இந்த DAP நாம் பயன்படுத்துகிறது மிக நல்லது. இதன் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா மிக எளிதானது. இதன் சிறு கிளையை கட் பண்ணி நாம் மண்ணில் வைத்தாலே போதும். இதிலிருந்து நமக்கு புதிய செடி நமக்கு கிடைக்கும். இதற்கு சன்லைட் பார்த்திங்கன்னா, வெயில் அதிகம் தேவைப்படுகிற ஒரு செடி தான். இது வெயில் வைத்தோம்னா அதிகம் பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். பின்னர் இந்த செடியை கிராஃப்ட் பண்ணி ஒரு செடியில் பல கலர் பூக்களை நாம் உருவாக்க முடியும். இதனால் செடி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். பல கலர்களில் இந்த செடி ஒரு தொட்டியில் வேணும்னா இன்னொரு மெத்தடும் இருக்கிறது. ஒரு செடி தொட்டியில் நமக்கு தேவைப்படுகிற பல கலர் செடியை ஒன்றாக வைத்தாலே போதும்.
அப்போது நமக்கு பூக்கும்போது பல கலர்கள் இருக்கும். இதனால் செடி பார்ப்பதற்கு மிக நல்ல அழகாகவும் கிராஃப்ட் பண்ணின மாதிரியே இருக்கும். சரி நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய அறிவு கேட்டு நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.